ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டே இருக்கீங்க, சிஸ்டர் நீங்கள் எப்படி யூடியூப் தம்ப்நெயில் ரெடி பண்ணுறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. உங்களுக்காக தான் இப்போ யூடியூப் தம்ப்நெயில் நான் எப்படி ரெடி பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அக்கா நீங்கள் எப்படி யூடியூப் தம்ப்நெயில் ரெடி பண்ணுறீங்க, எடிட் பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு கொஞ்சம் எடிட் பண்ண கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் யூடியூப் தம்ப்நெயில் எடிட் பண்ணிடலாம். தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் குக்கிங் வீடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, குக்கிங் சமையல் செய்கிற மாதிரி இல்லைன்னா சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இல்லை டெக் வீடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா ஆச்சரியப்படுற மாதிரி, கொஸ்டின் கேட்குற மாதிரி அந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ட்ராவல் வீடியோ தான் நாங்கள் போடுறோம் அப்படின்னாக்கா ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி ஒரு எடுத்து அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபோட்டோஸை தான் வச்சு தான் நம்ம தம்ப்நெயிலே ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஆப்பிள் ஃபோனில் செட் பண்ணுறதுனால இதில் ஆப் ஸ்டோர்னு இருக்குது. நீங்கள் வந்து நார்மல் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இன்ஷாட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இன்ஷாட். நான் வந்து இன்ஷாட்டில் தான் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இன்ஷாட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, டவுன்லோட் வந்து என்னோடது வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால அப்டேட் காட்டுது. அப்டேட் பண்ணியாச்சு. ஓப்பன் இருக்குது. ஓப்பன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து வீடியோ, ஃபோட்டோ அந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டுது. நான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எல்லாம் ஷோ ஆகுது. அது ஏதோ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அதில் கேன்வா அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 16:9 அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தம்ப்நெயிலுக்கு ஏற்ற சைஸ் வந்து கிடச்சாச்சு. இப்போ ஜஸ்ட் நீங்கள் அந்த பிக்சரை மூவ் பண்ணிங்கன்னா அது போயிடும். இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் இந்த பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து எல்லோ கலர் ஆப்ஷன் வந்து பிடிச்சிருக்கனால அதே சூஸ் பண்ணிக்கிறேன். அதை ஓகே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் க்ரோம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்து பிஜி ரிமூவ் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாக்க, பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா அப்லோட் இமேஜ், நம்மளோட இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணதுமே இந்த மாதிரி இமேஜ் வந்துட்டு கீழே வந்து டவுன்லோடு இருக்கும். டவுன்லோடு கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்க பேக்ரவுண்ட் வந்து டெலீட் ஆகிட்டு நம்மளோட இமேஜ் மட்டும் வந்துடும். இப்போ இதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுமே இந்த ஃபோட்டோ வந்து நம்மளோட கேலரியில் போயிட்டு ஆட் ஆகிடும். பார்த்திங்களா, கேலரிக்கு வந்துடுச்சு ஃபோட்டோ. இப்போ இதை வந்து நம்ம இன்ஷாட் ஆப்புக்குள்ளே போயிட்டு செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்மளோட ஃபோட்டோஸ் வரும். இதில் பார்த்திங்கன்னா 4 காலம் கொடுத்துருக்காங்க. 4மே வந்து எடிட் பண்ணுறது தான். இதில் நம்ம இமேஜ் வந்து பெருசாக்கிக்கலாம், சின்னசாக்கிக்கலாம், ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்ட்டுலாம் மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் கூட நமக்கு வேணும் அப்படின்னாக்கா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இமேஜை வந்து சின்னசாவோ பெருசாவோ செட் பண்ணி தம்ப்நெயிலில் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்களா, நான் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வெறும் தம்ப்நெயில் அப்படின்ற மட்டும் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி தம்ப்நெயில் வந்து செட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷேடோ, க்ளோ, லேபிள் அப்படின்ட்டுலாம் நம்மளுக்கு வேணும். கலர் வந்து எத்தனையோ கலர் இருக்குதுங்க, நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கலர் வைங்க, அதுதான் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். நான் எல்லோ கலருக்கு வந்து ரெட் கலர் அப்படின்ற செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலே வந்து நம்ம வேணாம் வேறு ஏதாச்சும் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா எடிட் ஆப்ஷன் கூட இருக்குது. உங்களோட தம்ப்நெயில் பேக்ரவுண்டுக்கு எது வந்து கரெக்டாக சூட் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நான் யூடியூப் தம்ப்நெயில் தான் ரெடி பண்ணுறேன். அதனால் யூடியூப் சிம்பிள் வேணும். யூடியூப் சிம்பிள் வந்து கூகுள் க்ரோமில் டவுன்லோட் பண்ணி அதை வந்து பிஜி ரிமூவ் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து எடிட் பண்ணி நீங்கள் தனியாக சேவ் பண்ணி இமேஜில் வச்சுக்கிட்டு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எங்கெங்கே வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இமேஜ் சேவ் பண்ணி வச்சிங்கனாவே அதே பிப்புன்ற ஆப்ஷனில் வந்து நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி சிம்பிள்ஸ், லோகோ அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிஜி ரிமூவில் பண்ணி ஆட் பண்ணி தம்ப்நெயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் தாங்க உங்கள் தம்ப்நெயிலை வந்து அட்ராக்டிவ் பண்ணி ஹைலைட்டாக காட்டும். அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இன் 2 minutes தம்ப்நெயில் வந்து 2 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணி வைக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணிட்டோம். அதனால் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து எடிட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நமக்கு வந்து எந்த கலர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குங்க. எந்த கலர் வந்து மேட்ச் ஆகும் உங்கள் பேக்ரவுண்ட் அப்படின்றது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து தம்ப்நெயில் பார்க்க அழகாக இருக்கும்.
நான் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் வந்து எனக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு தோணுது. அதனால் வந்து அதே சூஸ் பண்ணிக்கிறேன். இதையும் ஓகே பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே அப்படின்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனாக்கா இதே வந்து பெருசாவோ சின்னசாவோ மாற்றிக்கலாம். தம்ப்நெயில் நம்ம ஆல்ரெடி பெருசாக வச்சுருக்கோம். அதனால் வந்து இது கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸு அப்புறம் வேர்ட்ஸ் பேட்டர்ன்லாம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிச்சோ அதை வந்து மாற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அந்த வேர்ட்ஸுக்கும் இந்த வேர்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து இமோஜஸ் அப்புறம் நமக்கு என்னென்ன வேணுமோ இதுலேயும் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணுற, ஷேர் பண்ணுறது அந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து நிறைய வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கர்ஸில். அது மட்டும் இல்லைங்க, நிறையாவே இந்த இமோஜஸ், ஸ்மைல் இமேஜஸ் அது மாதிரிலாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணும், எவ்வளோ பெருசாக வேணுமா சின்னசாக வேணுமா அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சென்டரில் வைக்கிறேன். ஏன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா டைம் வந்து காட்டும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அதனால் சென்டரில் வச்சிங்கன்னாக்கா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லைக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டிக்கர் பிடிச்சிருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலே வந்து கொஞ்சம் சரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி செலப்ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்களா ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரீ அன்லாக் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து காட்டும். அதில் வந்து உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அது வந்து கிளிக் பண்ணி காட்டிங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிக்கரும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வைங்க. நிறைய இது மட்டும் இல்லைங்க, நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது வந்து உங்களுக்கு உங்கள் தம்ப்நெயிலுக்கு வந்து சூட் ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்த்து அது வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய சைஸாவோ சின்ன சைஸாவோ. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே தெரியும் நான் எப்படி வந்து ஸ்டிக்கரை வந்து எடுத்து அதோட ஆட் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு. இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு வீடியோக்கும் தம்ப்நெயில் வந்து நான் ரெடி பண்ணுறேன். ரொம்பவே ஈஸியாக உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க, இந்த மாதிரி அட்ராக்டிவான தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணலாம். உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா தம்ப்நெயில் இன் 2 minutes அப்படின்ற தம்ப்நெயில் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலே வந்து எக்ஸ்போர்ட் சிம்பிள் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா சேவ் ஆகிடும். உங்களோட கேலரிக்கே வந்து ஃபோட்டோ போயிடும். அவ்வளோதாங்க. நீங்களும் ஈஸியாக இந்த மாதிரி 2 நிமிஷத்தில் தம்ப்நெயில் வந்து செட் பண்ணி உங்களோட வீடியோஸ்க்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கேலரிக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இருக்கும். அட்ராக்டிவ் தம்ப்நெயில் ரெடிங்க. 2 நிமிஷத்தில் தம்ப்நெயில் ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பார்த்தீங்களா? இப்படி தாங்க நான் ஈஸியாக 2 நிமிஷத்தில் யூடியூப் தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணுறேன். நீங்களும் ஈஸியாக 2 நிமிஷத்தில் யூடியூப் தம்ப்நெயில் ரெடி பண்ணணுன்னாக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.